ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குழம்புக்கான மசாலா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா வீடே அவ்வளோ மணமாக இருக்கும். அதே போல் இந்த தக்காளி குழம்பு நம்ம செஞ்சோம்னா அன்றைக்கி பூரா பார்த்திங்கன்னா இதோட வாசம் வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்யறதுக்காக முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்க போகிறோம் எண்ணெயில். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா இருந்தால் சேர்த்திங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்திட்டு நல்லா அந்த கசகசாவும் சோம்பும் நல்லா எண்ணெயில் பொரியிற அளவுக்கு வதக்கிக்கங்க. அடுத்து அதில் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வதக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய சைஸாக நான் கட் பண்ணிட்டேன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க. ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு தக்காளி சாஃப்டாகி வந்தால் போதும். தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, அடுத்து அதில் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதே சமயம் அந்த மசாலா எண்ணெயில் தீஞ்சிராமல் வதக்கிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து அதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, போடணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், துருவின தேங்காய் நம்ம அதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சட்டியில் இருக்க சூடே போதும். அந்த சூட்லேயே தேங்காய் ஓரளவுக்கு வதங்கிடும். ரொம்ப வதக்கணுன்னு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்குது. நம்ம இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அடுத்து குழம்பு நம்ம கூட்டி வைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து அதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நம்ம நல்லா தாளிச்சிக்க போகிறோம். தாளிச்சிட்டு அதில் நான் பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். இது ஒரு 10 புல் பூண்டு இருக்கும். அதை நான் 2 நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பூண்டு ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு லைட்டாக வதங்கிருச்சு. அடுத்து அதில் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அதில் சேர்த்திக்க போகிறோம். மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் அந்த ஜாரில் இருக்க மசாலாவையும் நம்ம கழுவி அதில் ஊற்றிக்க போகிறோம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கலந்து பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு நம்ம கடைசியாக பார்த்துட்டு கூட நம்ம பத்தலினா சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நான் முழுசாக தான் நான் சேர்த்துறேன். நான் காரத்துக்காக சேர்க்கல, பச்சை மிளகாவோட ஃப்ளேவருக்காக நான் வந்து அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா வேகணும். ஓரளவுக்கு சுண்டுனே நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குழம்பு வந்து தண்ணி வற்றி கெட்டியாயிருச்சு. நம்ம சாதத்துக்கு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் சாதத்துக்கு செய்கிறதுனால இந்தளவுக்கு தண்ணியாக நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு டிஃபனுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அடுத்து அதில் வாசனைக்காக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.